السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. நிறைய ஆண்களும் பெண்களும் எழுதுகிறார்கள். என்னை சந்திக்கும் போது வாய் வழியாகவும் கூறுகின்றார்கள், எங்களுக்கு குழந்தை பிறக்க உள்ளது, அதற்காக துஆ செய்யுங்கள், அல்லது இந்த பிறக்கப் போகிற குழந்தைக்காக நாங்கள் என்ன துஆ செய்ய வேண்டும், அல்லது எங்களது பிள்ளைகள் குழந்தை பருவத்தை விடுத்து வாலிப வயதை அடைகிறார்கள், அவர்களின் தர்பியத்தை குறித்து கவலை உள்ளது, அவர்களுக்காக நாங்கள் என்ன துஆ செய்ய வேண்டும், எவ்வாறு தர்பியத்து கொடுக்க வேண்டும் என்றும் கேட்கிறார்கள். எங்கள் பிள்ளைகள் சரியான வழியில் நல்வழியில் நிலைநிற்க வேண்டும். அல்லாஹ்வின் அருளால் ஜமாத்தில் பெரும்பாலாரிடம் இந்த சிந்தனை காணப்படுகிறது. எவ்வாறு தமது குழந்தைகளுக்கு தர்பியத்து கொடுப்பது என்று கவனம் ஏற்படுகிறது, அல்லது குறைந்தபட்சம் கவலை இருக்கிறது. அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரிய அருளும் கருணையும் ஆகும். அஹ்மதிகளிடம் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமை ஏற்ற காரணத்தால் நமது சிந்தனைகள் இக்காலத்தில் உலக விருப்பங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்திருக்கின்ற நிலையிலும் தமது பிள்ளைகளின் உலகத்திற்காக மட்டும் கவலைப்படுவதில்லை, மாறாக மார்க்க மேம்பாட்டின் எண்ணமும் உருவாகிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களாகிய நம்மீது இந்த கருணையை காட்டியுள்ளான். நிபந்தனை என்னவென்றால், முஸ்லிம்கள் இதன் பக்கம் கவனம் செலுத்தியவாறு அமல் செய்பவர்களாக இருக்க வேண்டும். திருக்குர்ஆனில் பல்வேறு இடங்களில் குழந்தை பிறப்புக்கு முன்பிருந்து தர்பியத்தின் பல்வேறு கட்டங்களை குழந்தைகள் கடக்கின்ற போது அதற்காக துஆவும் கற்றுத்தரப்பட்டுள்ளது. அதற்கான தர்பியத்தின் வழிமுறையும் கூறப்பட்டுள்ளது. பெற்றோரின் பொறுப்புகளையும் கூறப்பட்டுள்ளது. நாம் இந்த துஆவை செய்பவர்களாகவும் இதற்கேற்ப வாழ்வை கழிப்பவர்களாகவும் நமது பிள்ளைகளின் தர்பியத்தில் கவனம் செலுத்துபவர்களாகவும் இருப்போமெனில் ஒரு நல்ல சந்ததியை நமக்கு முன் அனுப்புபவர்களாக இருப்போம். குழந்தைகளின் தர்பியத் என்பது எளிய காரியம் அல்ல என்பதில் சந்தேகமில்லை. குறிப்பாக அதுவும் இக்காலத்தில் அடிக்கடி ஷைத்தானால் உருவாக்கப்பட்ட மனமகிழ்வுக்குரிய விஷயங்கள் பல்வேறு கோணத்தில் நமக்கு முன் வந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இது மிகவும் சிக்கலான பணியே ஆகும். ஆனால் அல்லாஹ் துஆவையும் அதற்கான வழியையும் கூறியும் இருக்கின்றான். நாமும் நமது பிள்ளைகளும் ஷைத்தானிடமிருந்து தப்ப வேண்டும் என்பதற்காக அதனை வழங்கியிருக்கின்றான். ஆனால் இதற்காக தொடர்ந்து துஆவும் அல்லாஹ்வுடைய உதவி மற்றும் நமது முயற்சியும் அவசியமாகும். தொடர்ச்சியான ஒரு ஜிஹாதுக்கான தேவை உள்ளது.
உண்மையான மூமினிடம் எதிர்பார்க்கப்படுவதாவது, அவர் அல்லாஹ்வுடன் தம்மை இணைத்துக் கொண்டு தம்மையும் தமது பிள்ளைகளையும் ஷைத்தானுடைய தாக்குதல்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதாகும். அதுவன்றி அவநம்பிக்கை அடைந்து சோர்ந்து போய்விடக்கூடாது. பயந்து போய் எதிர்மறை சிந்தனைகளை தமக்கு மேல் அண்டவிடக்கூடாது. எதிர்மறை சிந்தனைக்கு ஒரு கவலை தரும் உதாரணமாக கடந்த சில நாட்களுக்கு முன் ஒரு கடிதம் எனக்கு வந்தது. ஒரு மனிதர் எழுதியிருந்தார், இக்காலத்தில் உலகில் பாவத்திற்கான ஓட்டம் அதிகமாக உள்ளது, ஒழுக்கக்கேடான செயல்கள் அதிகமாக நடக்கின்றன, போதைகளின் புது புது வகைகளும் அதன் பயன்பாடுகளும் சகஜமாகிக் கொண்டிருக்கின்றன, சமுதாயத்தில் பொதுவான வழிகேடு அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. எனவே எழுதுபவர் எழுதுகிறார், இதையெல்லாம் எழுதிவிட்டு, இதனால் கண்டிப்பாக திருமணம் செய்யத்தான் வேண்டும், அல்லது கல்யாணம் ஆகிவிட்டாலும் கூட குழந்தை இல்லாமல் இருப்பதே சிறந்தது என்று நினைக்கிறேன். இது மிகவும் அவநம்பிக்கையான சிந்தனையாகும். ஷைத்தானிடம் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டு அவனை எல்லா சக்தியும் உடையவனைப் போல் கருதி இந்த கருத்து கூறப்படுகிறது. சந்ததிகளின் தர்பியத்திற்காக நாம் செய்கிற முயற்சிகளிலும் துஆவிலும் பர்க்கத்தை போடுவதற்கு அல்லாஹ்விடம் எந்த சக்தியும் இல்லாதது போன்றும் கூறப்படுகிறது. நவூஸ் பில்லாஹ். அல்லாஹ் நமது சந்ததிகளை ஷைத்தானுடைய தாக்குதல்களில் இருந்து காப்பானாக. நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் துஆ செய்தாலும் நடக்காது என்பது போன்றும், இன்னொரு வார்த்தையில் கூறுவதாயின், நான் ஷைத்தானின் வலைகளை வீசுவதற்கு அவனுக்கு முற்றிலும் சுதந்திரம் தந்துவிட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு நம்பிக்கையாளரின் சந்ததிகள் சிறிது சிறிதாக முடிவுக்கு வந்துவிட வேண்டும். இந்த சோதனை மிகவும் ஆபத்தானதும் அவநம்பிக்கையின் விளைவுமாகும். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமை ஏற்றோரிடம் அத்தகைய சிந்தனை இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் எத்தகைய புரட்சியை உருவாக்க உலகில் அனுப்பப்பட்டார்களோ அதில் பங்கு பெறுவதற்கு நாம் நமது எல்லா தகுதிகளையும் பயன்படுத்த வேண்டும். நமது சந்ததிகளிடமும் இந்த ரூஹை ஊத வேண்டும். அது நமது நோக்கமாகும். அதற்காக துஆவும் செய்ய வேண்டும். அவர்களை தர்பியத்து கொடுக்க வேண்டும். சமுதாயத்தின் இந்த எல்லா அசுத்தங்கள் எல்லாம் இருந்த நிலையிலும் நாம் ஷைத்தானை வெற்றி பெற விடப்போவதில்லை இன்ஷா அல்லாஹ். உலகத்தில் இறைவனின் ஆட்சியை நிலைநாட்ட முயற்சிக்க வேண்டும். ஆகவே அவநம்பிக்கை அடைய எந்த காரணமும் இல்லை. மாறாக ஓர் உறுதியுடன் அல்லாஹ் தஆலா கூறியுள்ள வழிமுறைப்படி நடந்து கொள்ள வேண்டும். நான் குறிப்பிட்டது போன்று அல்லாஹ் தஆலா நல்ல சந்ததிகளுக்காக திருக்குர்ஆனில் துஆ கற்றுத் தந்துள்ளான். ஓரிடத்தில் அல்லாஹ் தஆலா ஹதரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆவை கற்றுத் தந்தான். அந்த துஆ இதுவாகும்: ரப்பி ஹப்லி மின் லதுன்க ஸுர்ரியத்தன் தய்யிபா இன்னக ஸமீஉத் துஆ. எனது இறைவா, உனது சந்நிதியில் இருந்து எனக்கு ஒரு தூய சந்ததியை வழங்குவாயாக. நிச்சயமாக நீ துஆக்களை அதிக அளவில் கேட்பவன் ஆவாய். நிச்சயமாக நீ துஆக்களை அதிக அளவில் கேட்பவன் ஆவாய். அல்லாஹ் தஆலாவே இந்த துஆவை கற்றுத் தந்துள்ளான். நான் மிகவும் துஆவை கேட்பவன். நீங்களும் அல்லாஹ்வே நீ துஆவை கேட்பவன், எனவே எனது துஆவை ஏற்றுக்கொள், எங்களுக்கு தூய சந்ததிகளை வழங்குவாயாக என்று கூறுங்கள் என்கிறான். ஆகவே தூய சந்ததிகளுக்கான விருப்பம் இருக்குமெனில் அதற்காக துஆவும் செய்ய வேண்டும். அத்துடன் பெற்றோருமே அந்த
தூய சிந்தனை மற்றும் நற்செயல்களை கொண்டவர்களாக விளங்க வேண்டும். நபிமார்களின் பண்புகளாகிய நன்மைகளை கைக்கொள்வது ஒவ்வொரு தாய் தந்தையருக்கும் கடமையாகும். சில வேளைகளில் தாய்மார்கள் மார்க்க விவகாரங்களில் கவனம் செலுத்துபவர்களாக இருப்பர், இபாதத் செய்பவர்களாக இருப்பர். ஆண்கள் அவ்வாறு இருப்பதில்லை. சில இடங்களில் ஆண்கள் சரியாக இருப்பர், பெண்கள் தமது பொறுப்பை நிறைவேற்றுவதில்லை. சந்ததிகள் நல்லவர்களாக விளங்கவும் காலத்தின் தீய தாக்கத்தில் இருந்து தப்பவும் குழந்தைகள் பிறக்கும் முன்பே, குழந்தைகளின் விருப்பத்துக்கு முன்பே ஆணும் பெண்ணும் நன்மைகளை அமல் செய்பவர்களாக விளங்க வேண்டும் என்பது அவசியமான ஒன்றாகும். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய சஹாபாக்களின் சம்பவங்களில் ஒரு சம்பவம் வருகிறது. அதில் குழந்தை பிறப்புக்காக ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமிடம் ஒருவர் வேண்டுகிறார். ஆனால் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்வதற்கு ஒரு நிபந்தனையை விதித்தார்கள். அம்மனிதர் தமக்குள் தூய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது அந்த நிபந்தனையாகும். அம்மனிதரோ அப்போது அஹ்மதியாக கூட இருந்ததில்லை. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய பையத்தில் வரவும் இல்லை. ஆனால் அவர் ஒருவேளை நல்லவராக இருந்திருக்கலாம். அவரது நற்செயலின் காரணத்தினால் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். முன்ஷி அத்தா முகமது சாப் பட்வாரி அவர்களே அம்மனிதர். அவர் கூறுகின்றார், நான் அஹ்மதி அல்லாதவராக இருந்தேன், மார்க்கத்தை விட்டு விலகி இருந்தேன். ஒரு நண்பர் அவருக்கு அஹ்மதியத்தை தப்லீக் செய்திருந்தார். ஆனால் அவர் அதில் கவனம் செலுத்தவில்லை. அவர் கூறுகிறார், ஒரு முறை அம்மனிதர் என்னிடம் நிறையவே எடுத்துச் சொன்னார். என்னை பின்தொடர்ந்தார். கேளுங்கள், சிந்தியுங்கள் என்று கூறினார். நான் கூறினேன், நல்லது, நான் உங்களிடம் ஒரு துஆவுக்காக கேட்டுக்கொள்கின்றேன். அந்த துஆ கேட்கப்பட்டுவிட்டால் நானும் ஆய்வு செய்வேன். நீங்கள் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ கபூலாகிறது என்று கூறுகிறீர்கள். எனக்காக துஆ செய்யுமாறு கூறுங்கள். துஆ எதற்காக என்றால், எனக்கு 3 மனைவிகள் உள்ளனர். எவர் மூலமும் குழந்தைகள் இல்லை. குழந்தை பிறப்பதற்காகவே நான் ஒன்றுக்கு பிறகு மற்றொன்று என திருமணம் செய்தேன். எனக்கு ஒரு ஆண் குழந்தை வழங்கப்பட வேண்டும். அதுவும் முதல் மனைவி மூலமாக வேண்டும். அதற்காக துஆ செய்யுமாறு கூறுகிறார். என் சார்பாக அந்த அஹ்மதி கடிதம் எழுதிவிட்டார் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுக்கு. சிறிது காலத்திற்கு பிறகு மௌலவி அப்துல் கரீம் சாஹிபிடமிருந்து பதில் வந்தது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். பிறகு உங்களுக்கு மகன் வழங்கப்படுவார் என்று கூறினார்கள். ஆனால் நிபந்தனை என்னவென்றால், நீர் ஜக்கரியாவுடைய தௌபாவை மேற்கொள்ள வேண்டும். முன்ஷி சாப் கூறுகிறார்கள், நான் அந்த நாட்களில் மிகவும் மார்க்கமற்றவனாக இருந்தேன். மது, போதை, லஞ்சம் ஆகியவை எனது தினசரி வேலையாக இருந்தன. ஜக்கரியாவுடைய துஆ என்றால் என்ன என்று எனக்கு என்ன தெரியும்? கூறுகிறார், ஜக்கரியாவுடைய துஆ என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக மஸ்ஜிதுக்கு போனேன். மஸ்ஜிதின் இமாம் என்னை பள்ளியில் கண்டு வியந்து போனார். இந்த குடிகாரன் தீயவன் எங்கிருந்து வந்தான் என்று. எவ்வாறு இருப்பினும் நான் கேட்ட கேள்விக்கு அவரால் பதில் தர முடியவில்லை. கூறுகிறார், பிறகு நான் மௌலவி ஃபதஹுதீன் சாப் அஹ்மதியிடம் கேட்டபோது அவர் கூறினார், மார்க்கமற்ற நிலையை விட்டுவிடுக, ஹலாலை உண்க, தொழுகை நோன்பை மேற்கொள்க, பள்ளிக்கு அதிகமாக வந்து கொண்டிருங்கள். இதனை கேட்டு நான் அவ்வாறே செய்தேன். குடியை விட்டேன், லஞ்சம் வாங்குவதை விட்டேன், தொழுகை நோன்பை கடைபிடித்தேன். 4-5 மாதம் கழிந்திருக்கும் ஒரு நாள் எனது மூத்த மனைவி அழத் தொடங்கினாள். அவரை ஒரு செவிலியிடம் பரிசோதிக்க செய்தேன். அப்பெண் இவருக்கு குழந்தை பிறக்க வாய்ப்புள்ளதாக சந்தேகத்தை வெளிப்படுத்தினார். அவர் கூறியதை கேட்டு நான் மிர்சா சாஹிபிடம் துஆ செய்துள்ளேன். இது குழந்தை பிறப்பதற்கான அடையாளமே தான், சந்தேகத்துக்கு ஒன்றுமில்லை என்றேன்.
சிறிது நாளுக்கு பிறகு கர்ப்பத்தின் அறிகுறிகள் வெளிப்படத் தொடங்கின. எனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்றும் அவன் ஆரோக்கியமும் அழகும் உள்ளவனாக இருப்பான் என்றும் மக்களிடம் நான் கூறத் தொடங்கினேன். இவ்வகையில் ஆண் குழந்தை பிறந்தது. அதற்கு பிறகு நான் பையத் செய்தேன். அப்பகுதியில் இன்னும் நிறைய பேரும் கூட பையத் செய்தனர். அல்லாஹ் தஆலா ஒருவருக்கு நல்ல முடிவை தர விரும்பினால் இவ்வாறும் நடக்கிறது. குழந்தைக்கான விருப்பம், குழந்தை பிறப்பது ஆகியவை அவரது சீர்திருத்தத்திற்கு காரணமாக அமைந்தது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கூட அவருக்கு குழந்தை பிறப்பதற்கு அவரிடம் தூய மாற்றம் ஏற்படுவதை நிபந்தனையாக்கினார்கள். எவ்வாறு இருப்பினும் நாம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவை செய்யும் அதே வேளையில் நமக்குள் தூய மாற்றத்தை ஏற்படுத்துவதும் அவசியமாகும். இது தொடர்பாக நான் இதனையும் கூறுகின்றேன். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இன்னொருவர் வந்தார். எனக்காக துஆ செய்யுங்கள், எனக்கு மகன் வேண்டும் அல்லது குழந்தை பிறக்க வேண்டும், அப்போதுதான் நான் அஹ்மதியாவேன் என்றார். அப்போது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், மஸீஹ் மவ்ஊதாக நான் இருப்பதுவே எனது வாதமாகும். மக்களுக்கு குழந்தை பிறக்க வைக்க வந்துள்ளதாக நான் வாதிக்கவில்லை. அந்த மனிதருடைய நிலை முற்றிலும் மாற்றமாக இருந்தது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருக்கிறார்கள். அவரை பற்றிய நிலைமைகள் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுக்கு சென்றடைந்தது. இந்த நிபந்தனை அவரது தடுமாற்றத்திற்கே காரணமாக அமையலாம். ஆனால் இங்கு இந்த மனிதருக்கு நன்முடிவு கிடைக்க வேண்டியிருந்தது. அவர் நல்லவராகவும் இருந்திருப்பார். எனவே ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்துவிட்டு இறைவனிடமிருந்து செய்தியை பெற்று அறிவித்து விட்டார்கள். எனவே இதனை நினைவில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு காரியத்துக்கும் நிபந்தனை விதிக்கப்படுவதில்லை. அவர் அஹ்மதியாவதற்கு துஆவை நிபந்தனையாக விதிக்கப்பட முடியாது. சிலர் என்னிடமும் கூட எழுதுகிறார்கள், இவ்வாறு நடந்தால் நாங்கள் அஹ்மதியாவோம். நிபந்தனை விதித்து அஹ்மதியாவது மார்க்கத்தை ஒப்புக்கொள்ளும் காரியமல்ல. மாறாக தமது நிபந்தனைக்கு அல்லாஹ்வை உட்படுத்துவதாகும். அல்லாஹ் தஆலா எவரது நிபந்தனையின்படியும் எவருக்கும் நேர்வழி காட்டுவதில்லை. நேர்வழியில் செல்வதற்கு நமக்குதான் தேவை, அல்லாஹுக்கு நாம் நேர்வழி பெறுவது ஒரு தேவையும் இல்லை. எவ்வாறு இருப்பினும் நான் கூறியது போன்று நாம் சந்ததிகளுக்காக துஆ செய்யும் வேளையில் நமக்குள்ளும் தூய மாற்றத்தை ஏற்படுத்துவது அவசியமாகும். திருக்குர்ஆனில் ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக சூரத்துல் அம்பியாவில் ஒரு குறிப்பு வருகிறது. ரப்பி லா தஸர்னி ஃபர்தன் வஅன்த கைருல் வாரிசீன். என் இறைவனே, என்னை தனியாக விட்டு விடாதே, நீயே வாரிசுகள் அனைவரிலும் சிறந்தவன். இந்த துஆவிலும் அல்லாஹ்வே கைருல் வாரிசீன், வாரிசுகளிலெல்லாம் சிறந்தவனாக கூறப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்காக துஆ செய்வது குழந்தை வேண்டும் என்பதற்காக அல்ல என்பது தெளிவானது. உலகியல் விவகாரங்களுக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்பதல்ல. மாறாக அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து எத்தகைய வாரிசு வேண்டும் என்றால் அவர்கள் மார்க்கத்திற்கு உலகை விட முன்னுரிமை தருபவர்களாக இருக்க வேண்டும். இத்தகைய துஆவை செய்பவர் தாமும் மார்க்கத்திற்கு உலகை விட முன்னுரிமை தருபவராக இருக்க வேண்டும் என்பது வெளிப்படையாகும். மனிதன் தானே உலகியலில் மூழ்கி கிடந்து கொண்டு நல்ல வாரிசை எப்படி கேட்பார்? ஒரு பெண் தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று ஆசைப்படுவது இயல்பான விஷயமாகும். அல்லது சில வேளைகளில் கணவர் விரும்புகிறார் என்பதற்காக குழந்தையை வேண்டுகின்றனர். இதுவே சில வேளைகளில் சோதனைக்கு காரணமாகி விடுகிறது. குழந்தைகளுக்கான விருப்பம் மிகவும் அனுமதிக்கப்பட்ட விருப்பமே ஆகும். அத்துடன் நல்ல வாரிசாக
பிறக்க வேண்டும் என்பதற்காகவும் துஆ செய்ய வேண்டும். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தைகளை வாரிசு உருவாக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே பெற ஆசைப்பட வேண்டாம். மாறாக நல்ல சாலிஹான மார்க்க தொண்டர்களாக விளங்கும் வாரிசுகள் உருவாவதற்காக விருப்பம் கொள்ளுங்கள். சந்ததிகளும் கூட சோதனைக்கு காரணமாகிவிடலாம் என்பதனை வெளிப்படுத்தியவாறு ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், சந்ததிகளின் சோதனையும் பெரும் சோதனையாகும். சந்ததிகள் சாலிகானவர்களாக இருந்தால் வேறு எதனை பொருட்படுத்த வேண்டும்? இறைவன் தானே கூறுகிறான், வஹுவ யதவல்லு ஸாலிஹீன். அதாவது அல்லாஹ் தஆலா தாமே சாலிஹீனுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கின்றார். சந்ததிகள் பேரிழந்தவராக இருக்கும் நிலையில் லட்சக்கணக்கான ரூபாய்களை அவருக்காக விட்டு சென்றாலும் அவர் தீய செயல்களில் செலவழித்து அனைத்தையும் தீர்த்து விடுவார். பிறகு அவர் சோதனையில் விழுவது கண்டிப்பானதாகும். ஒருவர் தனது கருத்தை விட இறைவனின் கருத்துடன் ஒன்றுபட்டு விடுவார் என்றால் அவர் சந்ததிகளின் தரப்பிலும் மன நிறைவு பெறுவார். அல்லாஹ் தஆலாவின் கருத்தும் விருப்பமும் என்ன? மார்க்கத்துக்கு உலகை விட முன்னுரிமை வழங்குங்கள் என்பதாகும். இது நடந்தால் பிறகு அவர் சந்ததிகளின் தரப்பிலும் மன நிறைவை அடைவார் என்று கூறுகின்றார்கள். ஏனென்றால் அத்தகைய மனிதர் தனது சந்ததிகளுக்காக துஆவும் செய்வார், தர்பியத்துக்காக முயற்சியும் செய்வார். கூறுகிறார்கள், அவர் சந்ததிகளின் தகுதிகளுக்காக முயற்சி செய்ய வேண்டும், துஆவும் செய்ய வேண்டும். இந்நிலையில் இறைவன் அவருக்கு பொறுப்பேற்றுக் கொள்வான். தீயவராக இருந்தால் பிறகு நரகத்துக்கு போய்விட்டார், அல்லாஹ் பொருட்படுத்தவும் மாட்டான். ஓரிடத்தில் அன்னார் கூறுகிறார்கள், நல்ல சந்ததிகளுக்காக அறவுரை கூறியவாறு அன்னார் ஓரிடத்தில் கூறுகிறார்கள், ஆகவே இதனை தொடர்ந்தவாறு நீங்கள் நல்லவராக இருங்கள், உங்களுடைய சந்ததிகளுக்கு தக்வா மற்றும் நன்மையின் உயர்ந்த முன்மாதிரியாகிவிடுங்கள், அவர்களை தக்வா உடையவராகவும் மார்க்கமுடையவராகவும் ஆக்குவதற்கு துஆ செய்யுங்கள். அவர்களுக்காக பொருளை திரட்டி வைப்பதற்காக எந்த அளவுக்கு முயற்சி செய்வீர்களோ அந்த அளவுக்கு இந்த விஷயத்திலும் முயற்சி செய்யுங்கள். சந்ததிகளுக்கு மார்க்கத்தை கற்றுத்தரவும் மார்க்கத்துடன் தொடர்பு படுத்தவும் அவர்களின் மார்க்க பயிற்சிக்கும் செய்யப்படுகின்ற முயற்சி உலகியல் முயற்சிகளை விட குறைவாக உள்ளது. உலகத்திற்கு அதிகமாக முயற்சி செய்யப்படுகிறது. இதனால் சிலருக்கு சோதனையும் வருகிறது. பிறகு அன்னார் கூறுகின்றார்கள், சந்ததிகளின் காரணம் பற்றி கூறுகின்றார்கள். சிலருக்கு சந்ததிகளுக்காக விருப்பம் ஏற்படுகிறது. சில சொத்துள்ளவர்கள் சொல்ல கேட்டுள்ளேன், எங்களுக்கு சந்ததிகள் வேண்டும், எங்கள் சொத்துக்களுக்கு வாரிசு வேண்டும். அவர்கள் சந்ததிகளை விரும்புவதே சொத்துகளுக்காக என்பது போன்று பேசுகின்றனர். அதன் மூலம் சொத்துகள் அந்நியரிடம் போகாமல் இருக்க வேண்டும். அன்னார் கூறுகிறார்கள், இவர்கள் இறந்துவிட்டால் பங்குதாரர் யார், பிள்ளைகள் யார் என்று இம்மக்கள் அறியப் போவதில்லை. எல்லோருமே அந்நியராகி விடுவர். பிறகு கூறுகின்றார்கள், பிள்ளைகளுக்காக விரும்பினால் அவர்கள் மார்க்கத்தின் தொண்டர்களாக வேண்டும் என்பதற்காக விரும்ப வேண்டும். பிறகு அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் இந்த துஆவையும் கற்றுத் தந்துள்ளான், வஸ்லிஹ்லி ஃபீ ஸுர்ரியத்தி இன்னி துப்து இலைக வ இன்னி மினல் முஸ்லிமீன். எனக்காக எனது சந்ததிகளை சீர்திருத்துவாயாக, நிச்சயமாக நான் உன் பக்கமே திரும்புகிறேன், சந்தேகமின்றி நான் கட்டுப்பட்டவர்களை சார்ந்தவனாக இருக்கின்றேன். இங்கு சந்ததிகளை சீர்திருத்துவதற்காக துஆ கற்றுத்தரப்பட்டுள்ளது. அத்துடன் இன்னொன்றும் உறுதி செய்யப்பட்டுள்ளது, நான் உன் பக்கமே திரும்புபவனும் கட்டுப்படுபவனுமாக இருக்கிறேன். ஆகவே சந்ததிகளுக்காக துஆ செய்யும் போது அல்லாஹ்வுடைய கட்டளைகளின்படி அமல் செய்வதும் மற்றும் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படுவதும் அவசியமாகும். அப்போதுதான் துஆ கபூலாகிறது. ஆகவே தாயும் தந்தைக்கும் மிக பெரும் பொறுப்பு உள்ளது. குழந்தைகளின் சீர்திருத்தத்திற்காகவும் அவர்களின் தர்பியத்திற்காகவும் நிரந்தரமாக அல்லாஹ்விடம்
சந்ததிகளின் மேம்பாட்டுக்காக துஆ கேட்டுக் கொண்டிருக்க வேண்டும். உங்கள் முன்மாதிரியை சந்ததிகளுக்காக நிலைநாட்டுங்கள். உங்கள் முன்மாதிரி அல்லாஹ் தந்த அந்த போதனைக்கு எதிராக இருந்தால், உங்கள் செயல் தாய் தந்தையர் பிள்ளைகளுக்கு தருகிற அறவுரைக்கு எதிராக இருந்தால், பிறகு சீர்திருத்தத்திற்கான துஆவில் நல்ல நியத்து கூட இருக்காது. இவ்வாறான அமல்கள் இருக்கும் பொழுது நாங்கள் எமது சந்ததிகளுக்காக நிறையவே துஆ செய்திருந்தோம், இருந்தும் கூட அவர்கள் தடம் புரண்டு போய்விட்டனர் அல்லது எம்மை சோதனையில் போட்டுவிட்டனர் என்று முறையிடுவதும் தவறாகும். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் பெரும் திரண்ட துஆ ஒன்றை கூறுகின்றான். எவர்கள் ஷைத்தானின் தாக்குதல்களிலிருந்து தப்ப நினைக்கிறார்களோ, தப்பிக்கிறார்களோ, ரஹ்மானாகிய இறைவனுடைய அடியார்களாக விரும்புகிறார்களோ அவர்களிடம் சில சிறப்பு பண்புகள் இருக்கும். அதில் ஒன்று, அவர்கள் இவ்வாறு துஆ செய்கின்றனர்: ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத அய்யுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. எங்கள் இறைவனே, எங்கள் வாழ்க்கை துணைவர்களையும் சந்ததிகளையும் கண்களுக்கு குளிர்ச்சியாக்கி வைப்பாயாக, எம்மை இறையச்சமுடையோரின் இமாமாக்குவாயாக. இந்த துஆ சந்ததிகளுக்காகவும் வாழ்க்கை துணைவர்களுக்காகவும் ஆண்களும் செய்ய வேண்டும், பெண்களும் செய்ய வேண்டும். ஆண்களும் பெண்களும் நல்ல சாலிஹான சந்ததிகளுக்காக விரும்புகின்றனர், துஆ செய்கின்றனர் எனில், பிறகு குழந்தை பிறந்த பிறகும் இவர்களின் வேலை முடியாது. மாறாக தாயும் தந்தையும் மனைவியும் கணவரும் தத்தமது வட்டத்தில் கண்காணிப்பவர்களாகவும் இமாம்களாகவும் ஆவர். இந்த உரிமை எப்போது நிறைவேறும் என்றால், தாமும் அவர்கள் தக்வாவின்படி நடப்பவர்களாக இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்காக துஆ செய்பவர்களாக இருக்க வேண்டும், தமது செயல்களையும் பார்க்க வேண்டும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இந்த வசனத்தினை ஆதாரமாக கொண்டு மிகவும் விரிவாக விளக்கியுள்ளார்கள். அன்னார் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், திருமணம் செய்வதில் ஒரு நோக்கம் உண்டு, இன்னொரு நோக்கம் உண்டு. அதனை திருக்குர்ஆனில் சூரத்துல் ஃபுர்கானில் சுட்டி காட்டப்பட்டுள்ளது. அது என்னவென்றால், வல்லதீன யக்கூலூன ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத அய்யுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அதாவது முஃமின்கள் இவ்வாறு துஆ செய்கின்றனர்: எமது இறைவனே, எமது மனைவியர் குறித்தும் பிள்ளைகள் குறித்தும் எமது உள்ளத்திற்கு குளிர்ச்சி வழங்குவாயாக. எமது மனைவி மற்றும் மக்களை நற்பேருள்ளவர்களாக்கி என்னை அவர்களுக்கு முன் வழிகாட்டியாக நிற்பவனாக ஆக்குவாயாக. ஆக இங்கு மீண்டும் இந்த துஆவோடு சேர்த்து தமது அமலையும் காட்டுமாறு அல்லாஹ் கற்றுத் தந்துள்ளான். அதாவது நாங்கள் அவர்களின் முன் நிற்க வேண்டும். திருக்குர்ஆனில் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு துஆவுடனும் இதனை அறிவுறுத்த காரணம், நமக்கு சாலிஹான சந்ததிகளின் விருப்பம் இருந்தால் நாம் நமது அமலின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். பிறகு சந்ததிகளுக்கான விருப்பம் ஏன் ஏற்படுகிறது, ஏன் ஏற்பட வேண்டும், மனித படைப்பின் நோக்கத்தையும் குழந்தையின் ஆசையின் முன் கண்முன் நிறுத்த வேண்டும், அல்லது குழந்தை பிறக்கும் பொழுது இதனை கண்முன் நிறுத்த வேண்டும், நமது செயல்களை கண்காணிக்க வேண்டும், நம்மை சீர்திருத்துவதற்கு கவலை கொள்ள வேண்டும். அதன் மூலமே சந்ததிகளும் நல்ல சாலிஹானவர்களாக இருப்பர். அதுவன்றி சொத்துக்களுக்கும் பொருள்களுக்கும் வாரிசாக இருப்பதற்காக மட்டுமே குழந்தைகளுக்கு ஆசைப்படக்கூடாது. இந்த துஆவை எந்த வரிசையில் எவ்வாறு செய்ய வேண்டும், இவை அனைத்தையும் விளக்கியவாறு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள். சந்ததிகள் வேண்டும் என்று அவனுக்கு ஏன் விருப்பம் வருகிறது என்று மனிதன் சிந்திக்க வேண்டும். இதனை வெறும் இயற்கையான ஆசை என்ற மட்டத்தில் மட்டும் நிறுத்திவிடக் கூடாது. எவ்வாறு தாகம் எடுக்கிறதோ பசி எடுக்கிறதோ அதே போன்று அவர் கருதக்கூடாது. ஆனால் மிகவும் சிறப்பான கண்ணோட்டத்துடன் பார்ப்பதாக இருந்தால் இதன் பக்கம் கண்டிப்பாக கவலைப்பட வேண்டும். மனிதனை இறைவன் தன்னை இபாதத் செய்ய படைத்துள்ளான்.
அவன் கூறுவது போன்று மா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதன் அவனே முஃமினாக இல்லாத போது தனது வாழ்வின் அசல் நோக்கத்தை நிறைவேற்றவில்லையெனில், இபாதத்தின் உரிமையை வழங்கவில்லையெனில், மாறாக தீமைகளிலும் கட்டுப்படாமையிலும் வாழ்வை கழிக்கிறாரெனில், பாபத்துக்கு மேல் பாபம் செய்கிறாரெனில், அத்தகைய மனிதரின் குழந்தை ஆசை என்ன விளைவை ஏற்படுத்தும்? இது மட்டும்தான். அதாவது பாவம் செய்வதற்கு ஒரு ஹலீஃபாவை நிர்ணயிக்க விரும்புகிறார். தான் எதனை குறைவு வைத்தார்? பிறகு குழந்தையை விரும்புகிறார். எனவே சந்ததிகளை விரும்புவது நற்செயல் செய்து முற்றிலும் இறைவனுக்கு கட்டுப்பட்டு மார்க்கத்திற்கு சேவை செய்பவரை உருவாக்க வேண்டும் என்பதை விடுத்து பிற முற்றிலும் பாவமும் ஒரு வகையில் வீணான செயலும் ஆகும். பிறகு அவர்களை பாக்கியாத்து சாலிஹாத் என்று பெயர் வைப்பதற்கு பதில் பாக்கியாத்து சய்யாத் என்று பெயர் வைப்பது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கும். பின்னால் இருப்பவர் நல்ல சாலிஹான சந்ததியாக இல்லை என்றால் தமக்கு பின்னால் தீமைகளை செய்பவரை விட்டு செல்வர். கூறுகிறார்கள், ஒரு மனிதர் மார்க்க சேவை செய்யக்கூடிய நல்ல சாலிஹான சந்ததிகளை விரும்புகிறேன் என்று கூறினால், பிறகு அவர் தனது நிலையில் ஒரு சீர்திருத்தத்தை ஏற்படுத்தவில்லையெனில் அது வெறும் வாதமாகவே இருக்கும். விருப்பமோ நல்ல சந்ததிகளை பெற வேண்டும் என்பது, அவரது செயலோ அதற்கு மாற்றமாக. நிறைய பேர் கூறுகிறார்கள், நல்ல சந்ததிகள் சாலிஹான சந்ததிகள் கிடைக்க துஆ செய்யுங்கள். அவர்களின் தொழுகைகளை பற்றி கேட்கப்பட்டால் எல்லா தொழுகைகளையும் தொழுவதற்கு முயற்சி செய்கிறோம் என்கின்றனர். ஃபர்தான தொழுகைகளையே தொழுவதில்லை எனில் இவர்களின் நன்மையின் நிலை எப்படி இருக்க முடியும்? அன்னார் கூறுகிறார்கள், அவர்கள் பாவமும் கட்டுப்படாமையுமான வாழ்வை வாழ்கிறார்கள். ஆனால் வாயால் கூறுகிறார்கள், நான் நல்ல சாலிஹான சந்ததி கிடைக்க விரும்புகிறேன் என்று. இந்நிலையில் அவர் தனது வாக்குறுதியில் பொய்யராவார். சாலிஹ் மற்றும் முத்தகியான சந்ததிகளை விரும்புவதற்கு முன் அவர் தன்னை சீர்திருத்துவது அவசியமாகும். தமது வாழ்வை தக்வா உள்ளவரின் வாழ்வாக ஆக்க வேண்டும். அப்போது அவரது ஆசை விளைவை உருவாக்கும் ஓர் ஆசையாக இருக்கும். அத்தகைய சந்ததிகள் உண்மையில் பாக்கியாத்து சாலிஹாத் என்ற சொல்லை உண்மைப்படுத்துபவராக இருப்பதற்கு தகுதியானவராக இருப்பர். ஆனால் அவர்களுடைய விருப்பத்திற்கு காரணம் தமது பெயர் எஞ்சியிருக்க வேண்டும், தமது சொத்துக்களுக்கும் பொருளுக்கும் வாரிசு வேண்டும், அல்லது பெரிய பிரபலமான மனிதராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது எனது கருத்தில் இணை வைத்தலாகும். வேறு இன்னொரு விஷயத்தை கூறுகிறார்கள், மக்கள் சந்ததிகளுக்காக மிகவும் விரும்புகின்றனர். சந்ததிகள் கிடைக்கவும் செய்கிறது. பிறகு சந்ததிகளின் தர்பியத்து மற்றும் அவர்களை நல்லவராக ஆக்குவதற்கும் இறைவனின் கட்டுப்பட்ட அடியாராக்குவதற்கும் சரியான கவலை கொள்பவராக ஒருவரையும் பார்க்க முடியவில்லை. இவர்கள் ஒருபோதும் சந்ததிகளுக்காக துஆ செய்வதும் இல்லை, தர்பியத்தின் படித்தரங்களை கவனத்தில் கொள்வதும் இல்லை. துஆவின் பக்கம் மிகவும் குறைவான கவனமே உள்ளது, தர்பியத்தின் பக்கம் இருக்க வேண்டிய கவனமும் இல்லை. கூறுகிறார்கள், எனது நிலை என்னவென்றால், எனது நண்பர்கள், சந்ததிகள் மற்றும் மனைவிக்காக துஆ செய்யாமல் எனது எந்த தொழுகையையும் நான் தொழவில்லை. நிறைய பெற்றோர் எத்தகையோர்களாக இருக்கின்றனர் என்றால் தமது சந்ததிகளுக்கு தீய வழக்கங்களை கற்றுத் தருகின்றனர். ஆரம்பத்தில் அவர்கள் தீமை செய்ய கற்றுக்கொள்கிறார்கள், அவர்களை எச்சரிப்பதில்லை. விளைவு என்னவென்றால், நாளுக்கு நாள் அவர்கள் துணிவு கொண்டு விலகி செல்ல ஆரம்பிக்கின்றனர். தடுக்காவிட்டால், புரிய வைக்காவிட்டால் அந்த தீமைகள் சிறிது சிறிதாக அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. பிறகு ஓரிடத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், மக்கள் சந்ததிகளை விரும்புகிறார்கள். அவர்கள் மார்க்கத்தின் தொண்டர்கள் ஆவதற்காக அல்ல, உலகில் அவர்களுக்கு வாரிசு வேண்டும் என்பதற்காக. குழந்தை பிறந்துவிட்டால் பிறகு அவர்களின் தர்பியத்திற்காக கவலைப்படுவதும் இல்லை.
அல்லது அவர்களின் கொள்கைகளை சீர்படுத்த முயற்சிக்கப்படுவதும் இல்லை. மார்க்கத்தை கற்பிப்பதும் அவசியமாகும். நேரம் கிடைக்கவில்லை. உலக கல்வியில் மூழ்கியிருக்கிறோம். உலகியல் பணிகளில் நாங்கள் மூழ்கி இருக்கிற காரணத்தால் நாங்கள் கவனமூட்டவும் இல்லை, அல்லது மார்க்கத்தை கற்றுத்தர ஏற்பாடு செய்யவும் இல்லை என்பதல்ல. மார்க்கத்தை கற்றுத்தருவது, கொள்கைகளை கற்றுத்தருவது மிகவும் அவசியமாகும். கூறுகிறார்கள், நல்லொழுக்க நிலையை சரிபடுத்துவதும் இல்லை. இங்கு நல்லொழுக்கத்தின் தரம் வேறாகும். திருக்குர்ஆனில் கற்றுத்தரப்பட்ட நல்லொழுக்கத்தின் தரம் மிக உயர்வானதாகும். அது வெறும் உலகியல் நல்லொழுக்க தரம் அல்ல. அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்த நல்லொழுக்கத்தின் தரத்தை நாம் தேட வேண்டும். இஸ்லாம் கற்று தருவதையும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது அமல் மூலம் நிரூபித்து காட்டியதையும் தேட வேண்டும். அந்த நல்லொழுக்க தரத்தை தான் நமது சந்ததிகளிடம் நிலைநாட்ட வேண்டும். கூறுகிறார்கள், நினைவில் கொள்ளுங்கள், நெருங்கிய தொடர்புகளை புரியாதவரின் ஈமான் சரியாக இருக்க முடியாது. இதில் குறைபாடுடையவரை மேற்கொண்டு நன்மைகளை குறித்து நாம் என்ன எதிர்பார்ப்பு வைக்க முடியும்? கூறுகிறார்கள், அல்லாஹ் தஆலா சந்ததிகளின் விருப்பத்தை எவ்வாறு திருக்குர்ஆனில் கூறியுள்ளான் எனில், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத்த அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அதாவது, இறைவா, எமது மனைவி மக்களை எமது கண்களுக்கு குளிர்ச்சியாக்கி வைப்பாயாக. அவர்கள் கட்டுப்படாமை மற்றும் தீமையின் வாழ்வு வாழாத நிலையில்தான் இது கைகூடும். மாறாக இபாதுர் ரஹ்மானின், அதாவது ரஹ்மானின் அடியார்களின் வாழ்பவராக இருப்பர். இறைவனுக்கு ஒவ்வொரு பொருளின் மீதும் முன்னுரிமை தருபவராக இருப்பர். அடுத்து கூறும்போது தெளிவாகவே கூறிவிட்டான், வஜால்னா லில் முத்தகீன இமாமா. சந்ததிகள் நல்ல இறை அச்சமுள்ளவராக இருந்தால் மட்டுமே இவர் அவர்களின் இமாமாக இருப்பார். இதில் அவர்கள் முத்தகியாக, இறை அச்சமுடையவராக இருக்க வேண்டும் என்றும் துஆ உள்ளது. அதாவது, நம்மையும் அல்லாஹ் தக்வாவின்படி நடப்பவராக்க வேண்டும். பிறகு சந்ததிகளும் இறை எச்சம் உள்ளவராக இருக்க வேண்டும். பிறகு அன்னார் கூறுகின்றார்கள், சந்ததிகளை பரிபாலிப்பது கருணையின் அடிப்படையில் அல்ல, அல்லது பிரதிநிதியாக்குவதற்காக அல்ல, மாறாக வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா என்ற அடிப்படையில் இருக்க வேண்டும். சந்ததிகள் மார்க்கத்தின் பணியாளராக இருக்க வேண்டும். கூறுகின்றார்கள், சந்ததிகள் மார்க்கத்தின் வீரராக இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் சந்ததிகளுக்காக துஆ செய்கின்றனர்? மிகவும் குறைவானவர்களே அவ்வாறு துஆ செய்கின்றனர். எதற்காக சந்ததிகளுக்கு முயற்சி செய்கிறோம் என்றே பெரும்பாலார் முற்றிலும் அறியாதவர்களாக இருக்கின்றனர். பெரும்பாலார் தமது பிரதிநிதிகளாக இருப்பதற்காக சந்ததிகளை விரும்புகின்றனர். வேறு நோக்கமே இருப்பதில்லை. அந்நியர் அல்லது வேறு பங்காளி தமது சொத்துக்கு வாரிசாகிவிடக் கூடாது என்பதே பெரும் முயற்சியாக உள்ளது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இவ்வாறு மார்க்கம் முற்றிலும் அழிக்கப்படுகிறது. சுருக்கமாக, சந்ததிகளுக்காக விரும்பும்போது அவர்கள் மார்க்கத்தின் தொண்டர்களாக விளங்க வேண்டும் என்பதற்காக ஆசைப்பட வேண்டும். குறிப்பாக வாக்கிஃபீனோ பெற்றோர் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். தமது பிள்ளைகளை மார்க்கத்தின் பக்கம் கவனமூட்ட வேண்டும். பிறகு கூறுகின்றார்கள், நான் பார்க்கிறேன், அவர்கள் எதனை செய்கிறார்களோ உலகிற்காகவே செய்கின்றார்கள். உலக பற்று இவர்களை செய்ய வைக்கிறது. இறைவனுக்காக செய்வதில்லை. குழந்தைகளை விரும்பினால் இந்த எண்ணத்தில் விரும்ப வேண்டும். அதாவது, வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா என்ற நியத்தில் ஆசைப்பட வேண்டும். எந்த குழந்தை பிறந்தாலும் அது இஸ்லாத்தின் கலிமாவை உயர்த்தும் குழந்தையாக இருக்க வேண்டும். அத்தகைய கடும் விருப்பம் இருந்தால் ஜக்கரியாவுக்கு தந்தது போன்ற சந்ததிகளை தர இறைவன் சக்தி படைத்தவனாவான். ஆனால் நான் பார்க்கிறேன், எமது தோட்டம், இது எமது எஸ்டேட், இதனை ஏதாவது பங்காளி எடுத்துக்கொண்டு போய்விடக்கூடாது என்பதற்கு மேல் அவர்கள் சிந்தனை செல்வதில்லை. ஆனால் இவர்கள் இவ்வளவு கூட சிந்திப்பதில்லை. பேரிழந்தவரே, நீர் இறந்துவிட்ட பிறகு உம்மை பொறுத்தவரை உமது பகைவர் நண்பர் எல்லாம் ஒன்றுதான். கூறுகிறார்கள்,
பெரும்பாலார் கூற கேட்டுள்ளேன், எங்களுக்கு குழந்தை வேண்டும், துஆ செய்யுங்கள். எமது சொத்துக்கு வாரிசு வேண்டும். மரணத்துக்கு பிறகு எமது பங்காளி எவரும் எமது சொத்துக்களை எடுத்துக்கொண்டு போய்விடக்கூடாது. சந்ததிகள் வேண்டும், அது தீயதாகவே இருந்தாலும் சரி. இவ்வளவு அறிவுதான் இஸ்லாம் பற்றி இருக்கிறது. முஸ்லிம்களிடம் இது சகஜமாக காணப்படுகிறது. குறிப்பாக ஆண் குழந்தை பிறப்பதற்காக பெரும் விருப்பம் காணப்படுகிறது. ஆண் மக்கள் பிறந்துவிட்டால் பெற்றோர் தமது சொத்துக்களுக்கு ஆண் மக்களையே முழுமையான வாரிசாக்கி விடுகின்றனர். பெண் மக்களுக்கு எதுவும் தருவதில்லை. இது இஸ்லாமிய போதனைக்கு எதிரானதாகும். பிறகு அந்த ஆண் மக்களும் அந்த சொத்துக்களை வீணாக்கி விடுகின்றனர். இதனை நாம் உலகில் பார்க்கிறோம். உதாரணம் காண கிடைக்கிறது. நான் முன்னரே கூறியது போன்று, குறிப்பாக வாக்கிஃபீனே நோவுடைய பெற்றோர் தமது குழந்தைகளின் தர்பியத்தில் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். இந்த நோக்கத்திற்காக துஆவும் செய்ய வேண்டும். அவர்கள் பெரியவர்களாகி மார்க்கத்திற்கு உலகை விட முன்னுரிமை தருபவர்களாக இருக்க வேண்டும். மார்க்கத்திற்காக தம்மை அர்ப்பணிக்க வேண்டும். வக்ஃபே நவ் என்ற டைட்டில் வாங்கியாயிற்று. பெரியவனாகியதும் நாங்கள் எங்கள் வேலையை பார்க்கிறோம் என்பதன்று. மாறாக வாக்கிஃபீனே நவ் முதலில் ஜமாத்திடம் கேட்க வேண்டும், ஜமாத்திற்கு தேவை இருக்கிறதா இல்லையா என்று. அவர்கள் தமது சொந்த வேலையை செய்து கொள்வதற்கு ஜமாத் அனுமதி அளித்தால் செய்யுங்கள். அதுவன்றி அவர்கள் களங்கமற்ற முறையில் தமது உடன்படிக்கையையும் பெற்றோரின் உடன்படிக்கையையும் நிறைவேற்றியவாறு தம்மை வக்ஃபுக்காக அர்ப்பணித்து விட வேண்டும். ஆகவே குழந்தைகளுக்காக துஆவை இந்த சிந்தனையுடன் செய்ய வேண்டும். மார்க்கத்துக்கு உலகை விட முன்னுரிமை தரும் குழந்தைகள் வேண்டும். அவர்கள் பெற்றோரின் மற்றும் குடும்பத்தின் கண்ணியத்தை நிலைநாட்டுவோராக இருக்க வேண்டும். தமது பாட்டனாரின் கண்ணியத்தையும் நிலைநாட்ட வேண்டும். பெரும்பாலான குடும்பங்களின் பாட்டனார்கள் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய சஹாபிகளாக உள்ளனர். அவர்களின் சந்ததிகளாக இருப்பது மட்டும் போதுமானதல்ல, அதனை பெருமையுடன் கூறுகின்றார்கள். நல்லது. ஆனால் அந்த நன்மைகளும் தொடர்ந்தால்தான் பெருமை. சந்ததியாக இருப்பது மட்டும் போதுமானதல்ல, மாறாக பெற்றோரின் பணி இதுவாகும். சந்ததிகளுக்காக இவ்வாறு துஆவும் செய்ய வேண்டும். அவர்கள் பெற்றோரின் நன்மைகளை நிலைநிறுத்துபவராக இருக்க வேண்டும். இந்த துஆவை பெற்றோர் செய்யும் போது அவர்கள் தம்மீதும் பார்வையை வைப்பர். ஏனெனில் நாம் நமது முன்னோர்களின் பெயரை உயிருடன் வைப்பதற்கு நாம் நமது செயல்களை உற்று நோக்குபவராகவும் இருக்க வேண்டும். ஆகவே நமது சொத்துக்களுடன் சேர்த்து ஒவ்வொருவரும் கடைசி நேரம் வரை சந்ததிகள் நல்லியல்புடன் இருப்பதற்கும் துஆ செய்ய வேண்டும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், இறைவனது உதவி எப்போதும் நன்மையில் முன்னேறி கொண்டிருப்பவருக்கே கிடைக்கிறது. ஓரிடத்தில் அவர்கள் தேங்கிவிட மாட்டார்கள். அவர்களுக்கே நன்முடிவு கிடைக்கிறது. நன்முடிவுக்காக அன்னார் கூறினார்கள், தமக்காகவும் தமது மனைவி மக்களுக்காகவும் தொடர்ந்து துஆ செய்ய வேண்டும். பிறகு அன்னார் நமக்கு போதனை செய்தவாறு கூறுகின்றார்கள், சந்ததிகளுக்கு மிகச்சிறந்த முன்மாதிரியாகவும் பாடமாகவும் விளங்கக்கூடிய பணிகளை செய்யுங்கள். இது பெற்றோரின் பணியாகும். கூறுகிறார்கள், இதற்காக அவசியமானது எல்லாவற்றுக்கும் முதலில் அவர்கள் தம்மை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் உயர்தரமான இறை அச்சமுள்ளவராகவும் தூயவராகவும் ஆகிவிடுவீர்கள் எனில், இறைவனை திருப்தி செய்வீர்கள் எனில், பிறகு இறைவனும் உமது சந்ததிகளுடன் நல்ல முறையில் நடப்பான் என்று உறுதியாகிவிட்டது. கூறுகின்றார்கள், திருக்குர்ஆனில் ஹிதர் மற்றும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் எழுதப்பட்டுள்ளது. இருவரும் சேர்ந்து ஒரு சுவரை கட்டுகின்றனர். அது அனாதை சிறுவர்களுக்கு உரியதாக இருந்தது. அல்லாஹ் கூறுகின்றான், வகானா அபூஹுமா சாலிஹா, அவர்களின் தந்தை சாலிஹானவராக இருந்தார். அந்த பிள்ளைகள் எப்படி இருந்தார்கள் என்று கூறவில்லை, மாறாக அந்த பிள்ளைகளின் பெற்றோரை குறிப்பிடுகிறது. கூறுகிறார்கள், இந்த நோக்கத்தை பெறுங்கள். சந்ததிகளுக்காக எப்போதும் அவர்கள் நல்லவராக இருப்பதற்கு விரும்புங்கள். நீங்களும் சாலிஹா இருங்கள். பிறகு அல்லாஹ் தஆலா சந்ததிகளின் மேம்பாட்டிற்காகவும் ஏற்பாடு செய்வான், வாழ்வாதாரத்திற்கும் ஏற்பாடு செய்வான். ஆக இதுவே அடிப்படை நீதியாகும். இதன் பக்கமே ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் மீண்டும் கவனமூட்டியுள்ளார்கள். இது திருக்குர்ஆனின் போதனையின் விளக்கமேயாகும்.
பெற்றோரின் முன்மாதிரியே குழந்தைகளின் தர்பியத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் தருவானாக. நம்மில் ஒவ்வொருவரும் சந்ததிகளுக்கு மிகச்சிறந்த முன்மாதிரியாவோமாக. மார்க்கத்திற்கு உலகை விட முன்னுரிமை தருவதாக செய்த வாக்குறுதியை நிறைவேற்றுவோமாக. மற்றவரின் பக்கம் பார்வை செலுத்துவதை விடுத்து ஒரு சிலரின் வழக்கம் மற்றவரையே பார்த்து கொண்டிருக்கின்றனர், அவர் எப்படி என்று. அவ்வாறு செய்யாமல் தம்மை சீர்திருத்துபவராக இருப்போமாக. அப்போதுதான் நாம் நல்ல சந்ததிகளை கொண்டு செல்பவர்களாகவும் இருக்க முடியும். மேலும் நாம் தக்வாவில் செல்பவர்களாகவும் இருக்க முடியும். நாம் நமது சந்ததிகளுக்காக நிரந்தரமாக துஆ செய்து வருபவராக இருப்போமாக. அல்லாஹ் தஆலா நமது சந்ததிகளையும் எப்போதும் நமது கண்களுக்கு குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. மேலும் அவர்களின் சீர்திருத்தத்தின் பக்கம் கவனம் செலுத்திக் கொண்டே இருப்பவர்களாக நம்மை ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.